வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் ஒரு ஆம்பிளிஃபையரில் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் அப்படி இப்போ உதாரணமாக ஒரு எஃப்எம் மாடுல் அல்லது எஃப்எம் பிளேயர் இருக்குது அப்படின்னா அதில் இன்னர் ஸ்பீக்கர் இருக்கும், அவுட்டர் ஸ்பீக்கர் இருக்கும். அப்படி இன்னர் ஸ்பீக்கர் அவுட்டர் ஸ்பீக்கர் ரெண்டும் உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் நாம் செட் பண்ணணுன்னா நமக்கு தேவை ஒரு மேனுவல் சுவிட்ச் ஒன்று வேணும். சிங்கிள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச் வேணும். ஒரு சிங்கிள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச் இருந்தால் நாம் என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை உருவாக்க முடியும். அதாவது இன்னர் ஸ்பீக்கர் வேலை செய்யும். ஒரு வேளை எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் ஒரு சுவிட்சை தள்ளணுன்னு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணும். இது ஒரு CD6283 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்டீரியோ ஐசி, ஸ்டீரியோ இன்புட் ஸ்டீரியோ அவுட்புட். பட் இதை நம்ம மானோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரிட்ஜ் மோடில். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஐசி பற்றி டீட்டெயில்ஸ் ஏற்கனவே கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், இதில் பின் நம்பர் 2 சிக்னல் அவுட்புட், பின் நம்பர் 2 வந்து சிக்னல் அவுட்புட், பின் நம்பர் 12 வந்து சப்ளை, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். பின் நம்பர் 2லேருந்து வர சிக்னல் ஒரு கெப்பாசிட்டர் மூலிமா நேராக இந்த போலுக்கு வருது, சுவிட்சோட போலுக்கு வருது. போலிருந்து இந்த வேலை கனெக்ட் ஆனால் இந்த ஸ்பீக்கர், இந்த இன்னர் ஸ்பீக்கர் பாடும். ஓகேவா? ஒருவேளை இங்கே கனெக்ஷன் இங்கே வந்துருச்சுன்னா உடனே இந்த அவுட்டர் ஸ்பீக்கர் இது வந்து படிக்கும், பாடும். ஓகே, அப்போ இந்த சுவிட்ச் தான் மெயினாக ஒர்க் பண்ணுது. சிங்கிள் போல் டபுள் வே அல்லது டபுள் த்ரோ சுவிட்சு. இதில் பின் நம்பர் 2ல் எவ்வளோ வோல்ட் வரும், என்ன வோல்ட் வரும். பின் நம்பர் 2ல் ஏசி வோல்ட் ப்ளஸ் டிசி வோல்ட் ரெண்டுமே வரும். இதில் வரக்கூடிய ஏசி வோல்ட் மட்டும் இந்த கெப்பாசிட்டர் வழியாக இந்த போலுக்கு வரும். ஓகேங்களா? டிசி வோல்ட் இந்த கெப்பாசிட்டர் தாண்டி வராது. சரி, இது 2 ஸ்பீக்கர் அவுட்புட் வருது இல்லையா, இந்த 2 ஸ்பீக்கருமே ஒர்க் பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் வச்சுக்கோங்களேன், அல்லது சுவிட்ச் ஓப்பன் வச்சுக்கோங்களேன். எப்படி எடுத்தாலும் இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வரும் அப்படின்னா நியர்லி 4 வோல்ட் வரும். லோடு கொடுத்துட்டா அந்த வோல்ட் என்ன ஆயிரும், ஆஃப் வோல்ட்டாக டவுன் ஆயிரும். அது நம்ம வால்யூம் கொடுக்கறத பொறுத்து. அதாவது இந்த இடத்துல ஏசி வோல்ட் வரும், வித்தவுட் லோடில் ஒரு வோல்ட் வரும், வித்து லோடில் ஒரு வோல்ட் வரும். வித்து லோடில் உதாரணத்துக்கு 4 வோல்ட், வித்தவுட் லோடில் 4 வோல்ட் வரதா இருந்தால் வித்து லோடில் 1.5 to 2 வோல்ட்டாக மாறிடும். அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடங்களில் சில நேரங்களில் இந்த சுவிட்சை அடிக்கடி உபயோகப்படுத்துறதுனால இந்த சுவிட்சு ஃபெயிலியர் ஆகி இன்னர் ஸ்பீக்கரும் எடுக்காது, அவுட்டர் ஸ்பீக்கரும் எடுக்காமல் போயிடும். அல்லது சில கஸ்டமர் இன்னர் ஸ்பீக்கரில் பாட்டு கேட்டே இருப்பாங்க, அவுட்டர் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணும்போது அந்த சுவிட்சு ஃபெயிலியர்னால் கான்டெக்ட் ஆகாமல் போயிடும். ஸோ இப்படி பல காரணங்களால் ஒரு சர்வீஸ் கூட நம்மக்கிட்ட வரலாம். ஒரு எஃப்எம் பிளேயர் எல்லாமே ஒர்க் பண்ணுது, பட்டு இன்னர் ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்தால் நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளால் ஒரு மல்டிமீட்டரில் ஏசி வோல்ட்டை செட் பண்ணிவிட்டு லோயஸ்ட் ஏசி வோல்டேஜ் 10 வோல்ட்னா 10 வோல்ட் அந்த வோல்ட்டை செலக்ட் பண்ணி நாம் இந்த இடத்துல அவுட்புட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண முடியும். நாம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் லாஸ்ட் கிளாஸஸில் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் பற்றி கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பீக்கர் செட் பண்ணணுன்னா சுவிட்ச் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் தெரியல அப்படின்னு கேட்டதுனால இது ஒரு லிட்டில் வீடியோ. ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT TV training, cell phone training, LCD LED TV training, 5.1 home theater assembling and troubleshooting, UPS inverter emergency light, all SMBS. உங்களுக்கு என்ன வகுப்புகள் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வீட்டில் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் நுணுக்கங்களை எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது
நாம் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு டெமோ பார்க்கலாம். வித்தவுட் லோடு அப்படின்னா அந்த இடத்துல ஏசி வோல்ட் வருதா, வித் லோடு கொடுக்கும்போது குறைவாகுதா அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். இது ஒரு பிளாக் டயக்ராம். எப்பொழுதுமே சொல்லுவேன், ஒரு பிளாக் டயக்ராம் இருந்தால் யார் வேணால் ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் மேனுவலாக ஏதாவது உங்களுக்கு ஒரு டெமோ சால்ட்ரிங் எண் மூலிமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு ஒரு டெமோ கொடுத்தா கூட அது புரியாது. நான் எந்த இடத்துல சால்ட்ரு பண்ணுறேன், எந்த இடத்துல டீசால்வ் பண்ணுறேன், சுவிட்சோட கனெக்ஷன், அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் அவ்வளோவா நான் ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பண்ணும்போது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் கையில் கொடுத்துட்டா வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேவா? நீங்களும் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குது, இதை ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். இதில் 6083 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசி மூலிமா அவுட்புட் சிக்னல் வெளியே வருது. இப்போ அவுட்புட் சிக்னல் இப்படி வருது வெளியே வருது. இது என்ன பண்ணுது, இந்த சிக்னல் இதன் வழியாக போச்சுன்னா இந்த இன்னர் ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும், இதுதான் போல், இதுதான் வே. அப்போது இந்த சுவிட்சு இங்கே கனெக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஆடியோ வெளியே வரும். இல்லை இந்த ஸ்பீக்கர் இன்னர் ஸ்பீக்கர் வேண்டாம், அவுட்டர் ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணணுன்னா இந்த போல் இந்த சுவிட்சு இந்த பாயிண்டோட கனெக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்னாவும் சிக்னல் நேராக இந்த ஸ்பீக்கருக்கு வரும். அப்போது இந்த கனெக்ஷன் இங்கே வரணும். அவ்வளோதான். அதாவது டாப் ஆர் பாட்டம் இப்படி தள்ளுனோம்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல காமன் நெகட்டிவ் இருக்கிறதுனால ஸ்பீக்கர் பக்காவாக ஒர்க் பண்ணும். இன்னர் ஆர் அவுட்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் பவர் ஆம்பிளிஃபையர்லேருந்து வெளியே வரும் பொழுது. ஓகே, இதுதான் சுவிட்ச். இது சிங்கிள் போல் டபுள் த்ரோ சுவிட்சு நிறையா சுவிட்சு மார்க்கெட்டில் கிடைக்கிது. பட் பெரும்பாலும் எந்த மாதிரி சுவிட்சு யூஸ் பண்ணுவோன்னா இந்த மாதிரி சுவிட்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் போல், இந்த இன்புட், இதுதான் இன், இது அவுட்டு. இது ஒரு ஸ்பீக்கருக்கு, இது ஒரு ஸ்பீக்கருக்கு, 2 அவுட் இருக்குது. இப்படி தான் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சில கம்பெனியில் என்ன பண்ணுவோன்னா இந்த போல் வே சுவிட்ச் இருக்குது இல்லையா, இந்த சுவிட்சு அடிக்கடி ஃபெயிலியர் ஆகுறதுனால என்ன பண்ணுவாங்க, இன்புட்டை இந்த 2 பின்னிலையுமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகும் ஃபுல்லாக, அதனால் என்ன பண்ண ஷார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஷார்ட் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க, ஷார்ட் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க. இது இன், இது அவுட், அப்படி கொடுக்கலாம். அதாவது இந்த பின்னை இங்கே ஷார்ட் பண்ணிடுவாங்க 2 பின்னையும். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பின்னும் யூஸ் பண்ணுறதும் உண்டு. பட் எதாக இருந்தாலும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ நாம் ஒரு மேனுவலாக வோல்ட் அளந்து பார்க்கலாமா, எப்படி கன்ஃபார்ம் இருக்கான்னு இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு எஃப்எம் பிளேயர் வித் ஸ்பீக்கர் வித்தவுட் ஸ்பீக்கர் கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையர் ரெடிமேடாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் இதனுடைய காஸ்ட் நியர்லி 550 வரும். தேவைப்படுறவங்க நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். இதில் ஒரு 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், 6283 சீரி பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு, ஒரு FM3 மாடுல், 4 இன்ச் ஸ்பீக்கர், எஸ் யூஸ்ஃபுல்லாக ஆல் அசசரிஸ். ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா லைக் திஸ், இதே மாதிரியே இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே MP3 மாடல் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கு, வித் ப்ளூடூத் கிட்டோடு இருக்குது. இதில் ஒரு பாஸ், ட்ரிபிள் 2 கண்ட்ரோல், மெயின் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. சரி, இப்போ என்னது, இதில் செட்டு ப்ளே ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஆடியோ வரல, அதாவது வித்தவுட் லோடில் இருக்குது. இப்போ எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். மல்டிமீட்டர், அனலாக் மல்டிமீட்டர் எடுத்திருக்கேன். 10 வோல்ட் ஏசி ரேஞ்சை செலக்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் டெஸ்க்டாப்பை சர்க்கியூட்டோட நெகட்டிவில் வச்சுருக்கேன். ரெட்டு டெஸ்க்டாப் எடுத்துகிட்டு போலில் கொடுக்குறேன். போலில் கொடுத்தோன்னே எவ்வளோ வோல்ட் வருது, நியர்லி 3 வோல்ட், நியர்லி 3 வோல்ட் வந்துட்டுருக்கு. 3 வோல்ட் வந்துட்டுருக்கு இல்லையா. அதில் ஏன் இந்த முள் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, அக்கார்டிங் டு தி ஏசி சிக்னல், அந்த சிக்னலுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகிட்டு பாட்டுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? இப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்த ஆம்பிளிஃபையருமே ஓகே அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சுவிட்சை மெயினுக்கு இன்னர் ஸ்பீக்கருக்கு மூவ் பண்ணுறேன். வால்யூம் குறைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்ட் வரும், ரொம்ப லிட்டிலாக தான் இருக்க வோல்ட், ஏன்னா டவுன் ஆகிருக்கு.
வித்தவுட் லோடில் இருந்த வோல்ட்டை விட 1/2 வோல்ட்டு குறைஞ்சிருச்சு, பாதி ஆயிடுச்சு. மறுபடியும் 1 செகண்ட். இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள், வித்தவுட் லோடில் போலில் வர்ற வோல்ட் வந்து எவ்வளோ வோல்ட்டு. அப்போ அந்த சிக்னலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்கும். நியர்லி 2 to 3 வோல்ட் இதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. வித்து லோடில் அது என்ன உங்களுக்கு ஆஃப் ஏசி வோல்ட்டாக உங்களுக்கு ட்ராப் ஆயிரும். நம்ம என்ன பார்த்துருக்கோம், வித் லோடில் வித்தவுட் லோடில் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சுவிட்சோட கனெக்ஷன் மூலிமா போல் வே மூலிமா அல்லது லோடு ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். இது எல்லா ஆம்பிளிஃபையருக்குமே பொருந்தும். ஓகேவா. அப்போ ஒவ்வொரு ஸ்பீக்கரோட டெர்மினலுமே கண்டிப்பாக ஏசி வோல்ட்டு சிக்னல் வோல்டேஜ் கண்டிப்பாக வரும். இந்த ஸ்பீக்கருக்கு அக்ராஸாக ஒரு எல்இடியை நம்ம கொடுத்தோம்னா அந்த எல்இடி என்னாகும், ஆடியோ லெவலுக்கு தகுந்த மாதிரி பிரைட்னஸ் கூடி குறையும். தேவைப்பட்டால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி எல்இடி லோடு கொடுக்கும்போது ஒரு லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கொடுங்க, நல்லது. ஒரு லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கொடுத்தாலுமே அது ஒரு லோடாக ஆக்ட் பண்ணுறதுனால அவுட்புட்டில் வரக்கூடிய ஆடியோனுடைய குவாலிட்டியில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஆடியோ லெவல் நமக்கு வேணும், ஒரு இண்டிகேட்டர் வேணும்னா நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு ஆடியோ லெவல் இண்டிகேட்டரை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆன்லைன் ட்ரைனிங் எடுங்க, நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொருத்தருமே சர்வீஸ் இன்ஜினியராக வர முடியும். அதுக்குண்டான வகுப்புகள் ஆன்லைனில் நடந்துகிட்ருக்கு. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு அனலாக் மல்டிமீட்டர் உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணி பழகலாம். ஓகேவா. நிறைய டூல்ஸ் இருக்குது. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.